குஸ்காப் எனப்படும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஈவான் பெனடிக் பதவி விலகியுள்ளார். அது தொடர்பாக பல மாதங்களாகவே யூகங்கள் நிலவி வந்த நிலையில் நேற்றிரவு ஃபேஸ்புக் பதிவு வாயிலாக அவர் அந்த தகவலை உறுதிப்படுத்தினார். சபாவிலிருந்து கூட்டரசுக்கு கிடைக்கும் வருவாயில் அம்மாநிலத்துக்கான 40 விழுக்காடு வருமான உரிமையை உறுதிப்படுத்திய கோத்தகினபாலு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தேசிய சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு இருப்பதால் ஏற்கனவே கூறியபடி அவர் ராஜினாமா முடிவை எடுத்துள்ளார். MA63 மலேசிய ஒப்பந்தத்தின்படி சபாவின் உரிமையை மதிக்கும் வகையில் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை ஈவான் மறு உறுதிப்படுத்தினார். உப்கோ கட்சியின் தலைவருமான ஈவான் தனது ராஜினாமா கடிதம் முறைப்படி பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் சொன்னார். இதனிடையே நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் முன் அது ஆழமாக ஆராயப்பட வேண்டும். எதிர்காலத்தில் சட்ட மற்றும் அரசியல் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்க அது அவசியம் என தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்ஜெல் கூறியுள்ளார். சட்டத்துறை அலுவலகம் அந்த 109 பக்க தீர்ப்பை தற்போது ஆய்வு செய்து வருகிறது. பிரதமர் அன்வாரும் கோத்தகினபாலுவுக்கு வருகை தரும்போது இது பற்றி பேசுவார் என ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி கூறினார். கோத்தகினபாலு உயர் நீதிமன்றம் அக்டோபர் 17 அளித்த முக்கிய தீர்ப்பில் 1974 முதல் 2021 வரையிலான ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் மாநிலத்தின் 40 விழுக்காடு வருமான உரிமையை தீர்மானிக்க சபாவுடன் மறு ஆய்வு நடத்துமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அந்த மறு ஆய்வு 90 நாட்களுக்குள் தொடங்கி 180 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அத்தீர்ப்புக்கு எதிராக புத்ரா ஜெயா மேல்முறையீடு செய்யக்கூடாது என சபா கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.